எல்லாம் மாறணும், எல்லாம் மாறணும், எல்லாம் மாறணும். ஒரு போதகருக்கு தெரியுங்க அந்த சபையை எப்படி நடத்தணும். எவ்வளோ பாருங்க ஒரு ஆத்துமாவை சபைக்குள்ள கொண்டு வர்றதுக்கு படாத பாடு. ஏன் சொன்னா இருக்கிற ஆத்துமாக்கும் அது உட்காந்து இருக்குது, உட்காந்து இருக்கிறதாவே இருக்குது. ஒரு ஆத்துமா கூட்டு வர்றதே கிடையாதுங்க. 30 வருஷம் ஆனா 30 வருஷம் அதிகங்களே தான் இருக்கு. அது போய் ஒரு ஆத்துமா சொல்லி கூட்டு வர்றதுல அப்ப அந்த ஊழியக்காரன் என்ன செய்வான்? பாரப்பட்டு சபை நடத்திட்டு இருக்கிறான். எப்படி ஆகிலும் சரி, பிரபலமான யாருன்னா இருக்கிறாங்களே அவங்களையாவது போன் பண்ணி வர வச்சு இந்த ஜனங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக தான் உங்களை நாங்க வர வைக்கிறோம். அவங்க கிட்ட போயிட்டு பேரம் பேசிக்கிட்டு கிடக்குறீங்க. யார் எந்த ஊழியக்காரன் கூப்பிட்டாலும் போங்க, போய் அந்த ஊழியக்காரனை நல்லா உற்சாகப்படுத்திட்டு அவங்களோட ஐக்கியப்பட்டு அவங்க என்ன காணி கொடுக்குறாங்களோ வாங்கிட்டு சந்தோஷம் வாங்க. ஏன் சொன்னா கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிக்கிறார் இல்லையா?